பாருங்க, இந்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில், அதுவும் 2026ஆம் ஆண்டில் சிம்மராசி என்பவர்களுக்கு கல்யாணம் நடக்காதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா வாழ்க்கையில் அதான் சொன்னேன், நம்ம என்னன்னா அந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மக்காரகன். அவர் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கும் அவர் தான் காரணம். கெட்ட விஷயங்களுக்கும் அவர் தான் காரணம். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, கெட்ட விஷயத்துக்கு தான் அவர் தான் காரணம், நல்ல விஷயத்துக்கு அவர் காரணமே இல்லைன்ற மாதிரி ஒதுக்கிட்டோம். அப்படி கிடையாது. கர்மா அப்படின்னு சொன்னாவே நடக்கக்கூடிய விஷயங்கள், கல்யாணம், குழந்தை பேர், திருமணம் எல்லாமே அதில் வரக்கூடிய விஷயம். அந்த சனி பகவான் அஷ்டம ஸ்தானத்தில் தான் கண்டிப்பாக கல்யாணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆனால் என்ன பண்ணணும் இவங்க அப்படின்னா, பார்க்கக்கூடிய வரனை கரெக்டாக பார்க்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அஷ்டம சனி காலகட்டத்தில் என்ன ஆகும்னா, வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்ற மாதிரி ஒரு வரனை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா வசதியாக இருக்குது, நல்லா படித்த பையனாக இருக்கார், நல்லா வசதியான பொண்ணாக இருக்கார், இப்படி ஏதாவது பார்த்து ஏமாறதுக்கான சூழ்நிலை உண்டு. அப்படி பார்க்கும்போது சில விஷயங்களை கவனிக்காமல் விட்டுருவாங்க. கடைசியில் ஏதாவது இல்லை வேண்டாம்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் ரொம்ப அந்த பையனையும் பொண்ணையும் கேட்டுட்டு செய்யணும். அதே மாதிரி காதல் செய்கிறாங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் அந்த காதலை வீட்டில் சொல்லும்போது நிறைய சண்டைகள், பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். இல்லை காதலே சொல்கிறதுக்கு போய் சொல்ல போகிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அங்கேயும் ஒரு பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.